ஓகே. இந்த வீடியோவில் வந்து ஸ்டார் உமன் கேர் பாலிசி பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ், இதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, இது மற்ற பாலிசி கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த பாலிசி நீங்கள் எடுக்க முன்னாடி இந்த ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகே, ஸ்டார் உமன் கேர் பாலிசி 2021 இந்த பாலிசி வந்து வந்துச்சு. இந்த பாலிசி யாருக்கு அப்படின்னா மோர் ஸ்பெஷல் ஃபார் உமன், பெண்கள் அவங்கள சார்ந்த ஃபேமிலிக்காக வந்தது. ஓகே, எதுக்காகலாம் இந்த பாலிசி அவங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்குன்னா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 24 ஹவர்ஸ் நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு பாலிசி கிடைக்கும், க்ளைம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரி எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்துக்கலாம். மெட்டர்னிட்டி கேர். ஓகே, இதில் என்ன ஒரு ஃபீச்சர்னால், ப்ரெக்னென்ட் உமன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம்னா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜாயின் பண்ண முன்னாடி எந்த மெடிக்கல் டெஸ்ட்டு அது எதுவுமே தேவையில்லை. இது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டினா, இண்டிவிஜுவல் ஒன்லி உமன். இந்த பாலிசியில் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாங்கன்னா அது உமனாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகுனா முடியும். ஓகேவா, தனி ஜென்னுக்கு வந்து கிடையாது. இப்போ 18லேருந்து 75 இயர்ஸ்க்குள்ளே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படிங்கிறது அப்பா அம்மா குழந்தைங்க, சில டைமில் வந்து பேரண்ட் இன்லா அந்த மாதிரி சேர்த்துப்பாங்க. ஃபேமிலினால் ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு. இந்த பிளானில் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 3 சில்ட்ரன்ஸ் தான் சேர்க்க முடியும். இதில் வந்து அப்பா அம்மாவை சேர்க்க முடியாது, மாமனார் மாமியாவும் இங்கே சேர்க்க முடியாது. அதே மாதிரி அடல்ட்டுக்கு வந்து 18லேருந்து 75 ஏஜ்குள்ளே இருக்கணும். இதில் கண்டிப்பாக ஒரு இன்ஷூர்டு பர்சன் வந்து ஒரு ஃபீமேலாக இருக்கணும். எல்லாமே பையனாக இருக்கக்கூடாது. இங்கே ஒரே ஒரு ஃபீமேல் வந்து கண்டிப்பாக இருக்கும். சில்ட்ரன்ஸாக இருக்க பட்சத்தில் 91 நாள்லேருந்து 25 வயசு வரைக்கும் இங்கே இருந்துக்கலாம். இந்த பிளானுக்குள்ளே நம்ம இருந்துக்கலாம். டாட்டர் வந்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும், ஓகே, இல்லை வேலை பார்க்கல அப்படின்னா அப் டு 30 வரைக்கும் நீங்கள் இருந்துக்கலாம். இல்லை 25 தாண்டிடுச்சு, வேலை பார்க்குறாங்க, இல்லை கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம தனி பாலிசி போகிறது பெட்டர். தனி பாலிசி தான் போகணும், பெட்டர் இல்லை, தனி பாலிசி தான் போகணும். இன்கேஸ் அதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சாலும் நம்ம தனி பாலிசி போகிறது தான் நல்லது. ஸ்பெஷல் கேசஸ் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சர்வகேட் மதர், வாடகை தாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாடகை தாய்க்கு வந்து வயசு 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது வந்து பாலிசி எடுத்ததுலேருந்து 30 நாளுக்கு அப்புறம் இருக்கணும். இன்னொன்று எக் டோனர். இது வந்து என்ன சொல்கிறது, அதே மாதிரி 25லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கணும். அது எக் டோனருக்கு, அது ஒரு லேடிக்கு. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பாலிசி நம்மகிட்ட இருக்கணும். மெயினாக இந்த 2 கண்டிஷனுமே வந்து லிமிட்டட் டைம் தான். நீங்கள் பாலிசி எடுத்ததுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே சர்வகேசி வாடகை தாய்க்கு அந்த பெனிஃபிட் முடிஞ்சிடும். அதே மாதிரி எக் டோனர் வந்து 1 வருஷத்துக்குள்ளே பெனிஃபிட் முடிஞ்சிடும். இதில் யாரெல்லாம் கவர், இது முன்னாடியே சொல்லியிருந்தேன் யார் யாரெல்லாம் கவர் ஆவாங்கன்ட்டு. ஓகே, இதில் என்ன ஒரு அல்டிமேட் ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, பாலிசி எடுத்துட்டீங்க, எடுக்கலை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் பாலிசி எடுக்கலாமானா எடுக்கலாம். உங்களோட 12th ஸ்கேன், என்டி ஸ்கேனையும் அனாமலி ஸ்கேனையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்டிஃபைடு ஸ்கேன் சென்டர் இருக்கும், அதுலேருந்து எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை இந்த ஸ்கீமில் சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு டெலிவரி சார்ஜும் பே பண்ணிக்கலாம். உங்களோட குழந்தையும் இதில் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நியூ பார்ன் பேபியும் கவர் ஆகிக்கும். நியூ பேபி இஸ் கவர்டு இமீடியட்லி ஆஃப்டர் பெர்த், கவர்ஸ் ஈவன் பெர்த் டிஃபெக்ட். இப்போ உள்ள ஃபுட் ஹேபிட்டு, ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், நிறைய குழந்தைகள் வந்து சில டிஃபெக்டோடு பிறக்குது. அந்த டிஃபெக்டை கூட பார்த்துக்கலாம். ஓகே, பாலிசி டியூரேஷன் பார்க்கும்போது 1 year 2 year 3 year இப்படி தான் வந்து எல்லா இன்சூரன்ஸுமே ஒரு 3 years வரைக்கும் தான் பாலிசி கொடுப்பாங்க. சம் அஷ்யூர்ட் இஸ் செப்பரேட் ஃபார் ஈச் இயர், நோ கேரி ஃபார்வர்ட். ஓகே, இப்போ நீங்கள் 3 years பாலிசி எடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து எடுத்த சம் அஷ்யூர்ட் வந்து 10 lakhs அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள 10 lakhs மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நான் 3 வருஷம் எடுத்துட்டேன், எனக்கு 30 லட்சத்தை ஒரே வருஷத்தை தான் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட்டு 2 year எடுக்கும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. 3 years எடுக்கும்போது 11.2% வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. சம் அஷ்யூர்டு பார்க்கும்போது உங்களுக்கு 5 lakhs, 10 lakhs, 15 lakhs அப் டு 1 crore வரைக்கும் உங்களுக்கு போகும். ஓகே, மெடிக்கல் டெஸ்ட், இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுமே தேவை, ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் பே பண்ணுறது உங்களுக்கு இயர்லி, ஹாஃப்லி, குவார்ட்டர்லி பே பண்ணிக்கலாம். இன்கேஸ் குவார்ட்டர்லி, ஹாஃப்லி பே பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜ் வந்து பே ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு புதுசாக ஒரு மெம்பர் இன்க்ளூட் பண்ணுறீங்க, கல்யாணம் முடிஞ்சிச்சு ஆட் பண்ணுறீங்க, இல்லை புது பேபி பிறந்திருக்கு ஆட் பண்ணுறீங்க, இல்லை சில்ட்ரனோட அடாப்ட் பண்ணுறீங்க, அப்படி ஆட் பண்ணுறீங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் மேரேஜ்னால் வித்தின் 45 days நம்ம சொல்லிடணும். இந்த மாதிரி நான் மேரேஜ் ஆகிடுச்சு, ஒய்ஃபோட நேம் ஆட் பண்ணணும். குழந்தைனா 90 days சொல்லிடணும். வெயிட்டிங் பீரியட், இப்போ புதுசாக மெம்பர்ஸ் உள்ளே வராங்கன்னா அந்த மெம்பருக்கு டயபெட்டிக் இருக்குது,
இல்லை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வெயிட்டிங் பீரியட் உண்டு. 2 இயர்ஸ் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மற்ற ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ரூம் ரெண்ட் கவரேஜ். இப்போது நான் 5 lakhs இன்னும் சம் அஷ்யூர்ட் அப்படின்னா எனக்கு 1% அதாவது 5,000 பெர் டே வந்து கொடுப்பாங்க. 10 lakhs to 1 crore அப்படின்னா எனி ரூம் எக்ஸப்ட் லக்ஸரி அண்ட் சூட் ரூம். ஓகே, அது ஏசி ரூமாக இருந்துக்கலாம், எந்த ரூமாக இருந்தாலும் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொபோஷனேட் டிடக்ஷன். இது என்ன எப்படின்னா, இப்போ நம்ம ரூம் எடுத்துருக்குறோம், நம்மளோட பெர் டே ரூம் ரெண்ட் வந்து 5,000 பெர் டே. ஆனால் அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அந்த நார்மல் ரூம் இல்லை, நம்மளை வந்து ஷூட் ரூமோ இல்லை வேறு ஏதாவது லக்ஸரி ரூம்லேயே தங்க வைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து 10,000 உங்களோட ரூம் ரெண்ட் வருது. அப்படிங்கும்போது நம்ம பாலிசியில் இருக்கிறது 5,000 பெர் டே. ஆனால் 10,000 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மீதி 10,000 என்ன பண்ணணும்னா நீங்கள் தான் கையிலேருந்து போடணும். அதுக்கு ஈக்குவலாக டாக்டர்ஸு டெஸ்ட்டு அந்த சார்ஜுமே நீங்கள் கையிலேருந்து போடுற மாதிரி வரும். ரூம் ரெண்ட்டை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார் மதர் கவர். இதில் உங்களோட குழந்த 12 வயசு கீழே இருக்குது அப்படின்னா அவங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மதர் தங்குறதுக்கு தேவையான அமௌண்ட்டையும் பே பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஐசியூவில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம கிளைம் வந்து பண்ண முடியும். ரூம் உங்களுக்கு இல்லை, ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ரூம் இல்லை, அந்த பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு டேக்கு வந்து 2,500 கொடுப்பாங்க ஹோட்டலில் ஸ்டே. மேக்ஸிமம் 7 days கொடுப்பாங்க. அந்த ஹோட்டலுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 2 kilometers சரௌண்டிங்கில் இருக்கும். டாக்டர்ஸ் ஃபீஸ் கவர்டு, சர்ஜன், அனஸ்தெட்டிக்ஸ், ஸ்பெஷல் டாக்டர், கன்சல்டன்ட் எல்லாத்தோட ஃபீஸுமே கவர் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், இதில் வந்து ஐசியூ சார்ஜ் வரும், ஆப்ரேஷன் தியேட்டர், மெடிசின், பெட்டு, ஆக்சிஜன், டெக்ஸ்ட்டு, எக்ஸ்ரே, ஸ்கேன், டயாலிசிஸ், ஹீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, இம்ப்ளான்ட், ஸ்டென்ட், ஃபேஸ் மேக்கர் எல்லாமே வந்து ஸ்டென்ட்டோட காஸ்ட் வந்து கவர்மெண்ட் என்ன ப்ரைஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. ப்ரைவேட்டில் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சில ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் 24 hours இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 hours 3 hours அந்த வேலை வந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரியான டே கேர் ட்ரீட்மெண்ட்டுமே என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். லைக் டயாலிசிஸ், மைனர் சர்ஜரி. நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ்னால் இப்போ யூஸ் பண்ணுற க்ளோவ்ஸு, மாஸ்க்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், சில பாலிசியில் கவர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த பாலிசியில் கவர் இங்கே இருக்குது. அப்போ நான் அது கன்சியூமபிள்ஸ்னு சொல்லுவோம், அதுவும் உங்களுக்கு கவரேஜ் கிடச்சிடும். ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கவர் பண்ணிக்கலாம். ஏர் ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 10% சம் அஷ்யூர்டு. இது வந்து 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே மட்டும் தான் அந்த ஏர் ஆம்புலன்ஸ் வந்து அவைலபிள். நெக்ஸ்ட்டு ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன்னா ஒரு பிளான், சர்ஜரி பண்ண போகிறீங்க. சர்ஜரி பண்ண முன்னாடி 60 நாளைக்கு உங்களுக்கு தேவையான சில ட்ரீட்மெண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் மெயினாக அது கேஷ்லெஸ்ஸில் வராது, ரீஎம்பர்ஸ்மெண்ட்டில் தான் வரும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, டாக்டர் விசிட் எல்லாமே வந்துடும். ரீஎம்பர்ஸ்மெண்ட்டில் தான் வரும், கேஷ்லெஸ் வராது. ரீஎம்பர்ஸ்மெண்ட்னால் நீங்கள் பே பண்ணிடணும், பில்லை கொடுத்தீங்கன்னா கிளைம் உங்களுக்கு வரும். போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்னா சர்ஜரி முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, 90 நாளுக்கு உள்ள செலவையும் என்ன பண்ணிப்பாங்கன்னா கொடுத்துப்பாங்க. அதில் மெடிசனு, ஃபாலோஅப், செக்கப் எல்லாமே இதில் வரும். ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்ஸ். இப்போ இன்கேஸ் ஒரு கிட்னி இல்லைனா ஏதோ ஒரு உடம்புல உள்ள உறுப்பை வந்து தானம் பண்ணுறோம். அப்போ தானம் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன இல்லைன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டாலும் உங்களோட இன்சூரன்ஸ் வந்து அவங்கள வந்து கவர் பண்ணிடும். ஓகே, இன்கேஸ் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கிரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஐசியூவில் வச்சாங்கன்னா அந்த காம்ப்ளிகேஷனுமே வந்து நம்ம இன்சூரன்ஸே பார்த்துக்கும். அது மாதிரி அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காசை வந்து நம்ம சம் அஷ்யூர்ட்லேருந்து பண்ணுறது இல்லை. அவங்க நம்மளுக்கு 15 lakhs 15 lakhs எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்க, பெய்டு ஓவர் அண்ட் அபோவ் த சம் அஷ்யூர்ட் கூட என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஆர்கன் டோனருக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்னா ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, யுனானி இதெல்லாமே. இதில் யார் இன்க்ளூட் ஆக மாட்டாங்கன்னா யோகா, நேச்சுரோபதி இதுக்குள்ளே வர மாட்டாங்க. பேட்ரியாடிக் சர்ஜரினா வெயிட் லாஸ். சில பேர் உடல் ரொம்ப அதிகமாக வெயிட்டாக இருக்கும், அவங்க அந்த ஸ்டொமக் என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக ஆப்ரேட் பண்ணி சைஸை குறைப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த 5 lakhs to 10 lakhs 15 lakhsனால் 2.5 lakhs வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது 15 lakhsனால் 5 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாம். இது கேஷ்லெஸ் வந்து அலவுடு. மாடர்ன் ட்ரீட்மெண்ட், ரொபாட்டிக் சர்ஜரி, அட்வான்ஸ் தெரப்பி இதெல்லாமே கவர் பண்ணுவாங்க. வித் லிமிட் கொடுத்துருப்பாங்க. 50,000 இல்லை 1 lakh 2 lakh அப்படி ஒரு லிமிட்டேஷன் வந்து இருக்கும். ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் என்ன சொல்கிறது, ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் அப்படின்னா இப்போ எனக்கு 15 lakhs என்னோடய சம் அஷ்யூர்டு, அது இந்த வருஷம் தீர்ந்து போச்சுன்னா அடுத்த இன்னும் 6 மாதம் இருக்குது, 15 lakhs தீர்ந்து போச்சுன்னா நெக்ஸ்ட்டு கிளைம் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் 15 lakhs ரீஸ்டோர் ஆயிரும். அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன். ஓகே, ஆனால் ஒன்லி வித்தின் த சேம் இயர், அதே வருஷம் தான். இது அடுத்த வருஷம் வந்து என்ன ஆகாது, கேரி ஃபார்வர்ட் ஆகாது. இப்போ இந்த வருஷம் ரீஸ்டோர் ஆகி ஒரு 5 லட்சம் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கடுத்த வருஷம் 15 லட்சம், இந்த 5 லட்சம் சேர்த்து 20 லட்சமும் உங்களுக்கு கிடைக்காது. குமுலேட்டிவ் போனஸ், இது நோ கிளைம் இயர். எக்ஸாம்பிள் சொல்கிறது, இந்த வருஷம் கிளைமே பண்ணேன்னா 20% வந்து எக்ஸ்ட்ரா கவரேஜ் வந்து அடுத்த வருஷம் சம்மர்ஸரோட ஆட் ஆகும். ஓகே,
அது எப்படி வரைக்கும்னா அப் டு 100% வரைக்கும் உங்களுக்கு ஆட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்துடும். 15 lakhs இருக்கிறீங்க, நீங்கள் கிளைமே பண்ணல, 15 lakhs 20 lakhs இருக்குது. எப்போ நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ கிளைம் பண்ணோடனே மறுபடியும் அந்த 20 lakhsங்கிறது பேசிக் சம் அஷ்யூர்டாக 15 lakhsக்கு வந்துடும். ஓகே, இதுதான் ஸ்பெஷல் மெட்டர்னிட்டி அண்ட் நியூ பார்ன் பெனிஃபிட்ஸ். இந்த பார்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும். இன் யூட்ரோ சர்ஜரிஸ், வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே சில ஆப்ரேஷன்ஸ் சில விஷயங்களை வந்து டாக்டர்ஸ் கேரி அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதையும் வந்து கவர் பண்ணிக்கும். என்ன கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அந்த லங்ஸ் ப்ராப்ளம், பிஃபோர் பிரெத், ஹெரினியா, இந்த மாதிரியான விஷயங்களையுமே வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஆனால் லிமிட்டேஷன் இருக்குது. ஓகேவா, லிமிட்டேஷனாக குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கொடுப்பாங்க, மொத்த சம்மர்ஸிலும் கிடைக்காது. நியூ பார்ன் மெட்டபாலிக் ஸ்க்ரீனிங். மெட்டபாலிக் ஸ்க்ரீனிங்னா அந்த டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அனாமலி ஸ்கேனு, அதுக்கு முன்னாடி என்டி ஸ்கேனு, டபுள் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதிலலாம் உங்களுக்கு ஒரு டைம் ஒரு பேபி செக் பண்ணுறதுக்கு 3500 வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. பீடியாட்ரிஷியன் கன்சல்டன்ட், குழந்த பிறந்துச்சுன்னா வருஷத்துக்கு 4 டைம் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சைல்டு டாக்டர் நீங்கள் பார்த்துக்கலாம். அப் டு 12 ஏஜ் வரைக்கும் பார்த்துக்கலாம். ஒரு விசிட்டுக்கு வந்து 500 வரைக்கும் கன்சல்டிங் ஃபீஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். வாலண்டரி ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா ஃபேமிலி பிளானிங், ஃபீமேல் மேல் 2 பேருமே வந்து பண்ணிக்கலாம். ஆனால் 2 years முடிச்சிருக்கணும். ஏஜ் வந்து 22+ இருந்திருக்கணும். மஸ்ட் பி மேரிடு. திருப்பி என்ன பண்ண முடியாதுன்னா ஒன் சர்ஜரி பண்ணிட்டு திருப்பி அதை வந்து ரிவைஸ் பண்ண முடியாது.